என்னடா ட்ராவல் விலாக் வரலன்னு பார்த்துட்டு இருக்கேன். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான அனௌன்ஸ்மெண்ட். இந்த சேனலில் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஐ எம் இன் a 50 days challenge fat to fit transformation. I have started my transformation journey from 118 to 90. Okay, that is stage 1. இப்போ stage 2ல இருக்கேன். 118 to 90 நீங்கள் பார்க்கலன்னா ஃபுல் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பாருங்கள். ஸோ கம்மிங் பேக் டு தி டாபிக், 50 days challenge வந்து பார்த்திங்கன்னா June 9th முடியுது. June 10th we are starting the ride. எங்கே ட்ராவல் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா லடாக். ஸோ எஸ், we are going to Ladakh. கண்டிப்பாக லடாக் என்ற பாயிண்ட் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட்டாக இருக்கும். அண்ட் அட்லீஸ்ட் ஒன் டைம் லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்காத யாரையுமே நான் பார்த்ததில்லை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆசை. 10 இயர்ஸாக நிறைய வாட்டி பிளான் பண்ணியிருக்கேன் லடாக்காக. இதுக்கு முன்னாடி நான் வந்து பார்த்திங்கன்னா புல்லட் 500 வாங்கினதுக்கான ரீசனே பார்த்திங்கன்னா லடாக் போகிறதுக்காக தான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதில் என்னால் முடிக்க முடியல. இப்போது என்கிட்ட கரண்ட் இருக்க வண்டி டாமினா 400. ஸோ இந்த வண்டி எடுத்ததுக்கான ரீசன் அகெயின் டு கோ டு லடாக். ஒரு வாட்டியும் பிளான் பண்ணும்போது ஃபினான்ஷியலி இல்லை ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கும். லாஸ்ட் மூமெண்ட் வர கூட பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும். திஸ் டைம் ஃபார் ஷுர் we are going to make this ride happen. ஸோ சேம் ப்ராசஸ் தான். ஷிம்லா வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அந்த வீடியோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷனில் தரேன். பட் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 எபிசோட் மாதிரி இருக்கும். எல்லா வீடியோஸும் பாருங்கள். சேம் ப்ராசஸ் தான். ஷிம்லாக்கு போகும்போது we transported our bike from Chennai to Delhi. இந்த வாட்டி we are going to transport our bike from Chennai to Chandigarh. சண்டிகர்லேருந்து we are going to start the trip. நிறைய பேருக்கு தோணலாம், என்ன சென்னையிலேருந்தே போகலாம் இல்லையா பைக் ரைடுன்னு சொல்லும்போதுன்னுட்டு. சென்னையிலேருந்தே போகலான்னுட்டு எனக்கு கூட இருக்குது. பட் ஒரு சின்ன எக்ஸைட்டிங்கான திங், ஐ எம் கோயிங் டு ட்ராவல் வித் மை ஒய்ஃப். நிறைய வீடியோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்த எல்லா வீடியோஸுமே பார்த்தீங்கன்னா நான் என்னோடய ஒய்ஃபோட தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். திஸ் டைம் ஆல்சோ we are going to go as a couple. ஸோ லடாக் வர 2 பேரும் சேர்ந்து முடிக்கிறதுன்றது எங்களோட நிறைய நாள் கனவு. ஸோ we are going to start our ride from Chandigarh. இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, ரைட் முடித்து வந்தக்கப்புறமா we are planning a மியூசிக் ஆல்பம் ஒன்று பிளான் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஃபேட் டு ஃபிட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸ் கூட பார்த்திங்கன்னா இன்னும் ப்ராக்ரெஸில் இருக்குது. சென்னையிலேருந்தே போயிட்டு ரிட்டர்ன் சென்னைக்கு வரணும்னு சொல்லும்போது நம்மளுக்கு இன்னொரு 8 days எக்ஸ்ட்ராவாக எடுக்குது. அண்ட் கிட்டத்தட்ட ஒரு 4000 kilometers எக்ஸஸாக ஓட்ட வேண்டிய நீடும் இருக்குது. அது கூட பார்த்திங்கன்னா என்னோடய விஷ் லிஸ்ட்டில் இருக்குது. கண்டிப்பாக அது ஒரு நாள் நம்ம பண்ண தான் போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் ரைட் பண்ணும்போது எனக்கு நிறையா ப்ராப்ளம்ஸ் இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள், என்னோடய பைக்கை சென்னையிலேருந்து எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது இந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ் இருந்தது. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் நான் எல்லாத்தையும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த ட்ராவலை நம்ம இன்னும் பெட்டராக பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். எவ்ரி ட்ராவல் ஐ லேர்ன் அ திங். ஸோ ஒரு வாட்டி ஒரு ட்ராவல் போயிட்டு வரும்போது அஃப்கோர்ஸ் ட்ராவல்ன்றதே ஒரு பெரிய ப்ராசஸ். அது போயிட்டு நம்ம ஜாலியாக இருக்க தான் போவோம். ஆனால் அந்த பர்டிகுலர் பாயிண்ட் போனதுக்கப்புறமா we will face a lot of problems. ஸோ இந்த வாட்டி we will try to make it some more better. லடாக் நானும் ஃபஸ்ட்டு டைம். ஸோ என்னோடய ட்ராவல் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு we will know together if any problems. அதையும் நம்ம ஒன்றா பார்ப்போம். ஸ்டே டியூன். எல்லா வீடியோவும் பாருங்கள். ஒரே வீடியோவில் நம்ம எல்லாத்தையும் பற்றி பேச முடியாது, பேச போகிறதும் இல்லை. நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸ் பார்த்துட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வில் see our gears என்ற கண்டிஷனில் இருக்குன்னு தெரியல. அண்ட் அதர் இம்பார்ட்டன்ட் திங், இது வரைக்கும் நான் இன்ட்ரோவே கொடுக்கல. ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் மக்களே. திஸ் இஸ் யுவர் SR on SR Sound Vlogs. கியர்ஸ் பார்த்துட்டு வந்துடுவோம். ஸோ முன்னாடி நான் சொன்ன மாதிரி என்னோடய லாஸ்ட்டு ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாதம் ஆச்சு. ஓகே, மீன்ஸ் என்னோடய ரைடிங் கியர்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ணி நிறைய மாதம் ஆச்சு. ஸோ என்னோடய ரைடிங் கியர்ஸ் எல்லாம் எந்த நிலமையில் இருக்குன்னு பாருங்கள். பிகாஸ் இந்த ஃபேட் டு ஃபிட் என்ற ப்ராசஸ் என்ன பார்த்திங்கன்னா அதுக்கு ரொம்ப பெரிய லெவல் ஆஃப் பர்சிஸ்டன்ஸ் தேவை. மீன்ஸ் ஒரு ரைடு போயிட்டு வரோம் வச்சுக்கோங்க, தட் டூ இம்பார்ட்டன்ட்லி ஆன் பைக். நான் ஊட்டி ரைடு போகும்போது கூட சொல்லியிருப்பேன். ஸோ கார் ரைடை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைக் ரைடை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற அவ்வளோ பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியலனாலும் தட் இஸ் அ கம்ஃபர்ட் ஜோன். ஸோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பைக் ரைடில் பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் ஸ்ட்ரெச்சில் பார்த்திங்கன்னா 240 இல்லை 280 kilometers க்ராஸ் பண்ணும்போது ஒரு ரொம்ப கொடூரமான டயர்டு இருக்கும். பட் அட் தி சேம் டைம் ஆனால் காரில் ஒரு 500 kilometers கூட நீங்கள் ஈஸியாக க்ராஸ் பண்ண முடியும் ஒரு சிங்கிள் ஸ்ட்ரெச்சில். அது ஒரு கம்ஃபர்ட் ஸ்பேஸ் இருக்கும் அதுக்குள்ளே. இந்த ஃபேட் டு ஃபிட் ஸ்டார்ட் பண்ண போதுலேருந்து என்னால் பைக் ரைட்ஸ் ப்ராப்பராக ப்ராசஸ் பண்ண முடியல. பாடி கூட பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு கொண்டு வந்தாச்சு. அட் ப்ரெசென்ட் ஒரு 85-86 kgs இருப்பேன். 118 கிடையாது இல்லையா? ஸோ அவ்வளோ பெரிய ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இங்கே இருந்து ஆல்சோ ஐ ஹாவ் அ வெரி பிக் ட்ராவல் டுவர்ட்ஸ் மை ஃபிட்னஸ் கம்பேர் டு 118. திஸ் இஸ் வெல் அண்ட் குட்.
ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் விளாக்ஸ் கூட எனக்கு தெரிஞ்சு டைம் டு டைம் கரெக்டாக வரும்னுட்டு ஐ ஹோப். ஸோ இப்போ கியர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதை பார்த்தீங்கனாலே தெரியும், இதுதான் என்னோடய கியர்ஸ். என் ஷூ எப்படி இருக்குது பாருங்கள். ரைட்லேருந்து வந்த கம்மை நான் தொடச்சி கூட வைக்கல. லாஸ்ட் ரைடு முடித்த கம்மை அப்படி சேரோடு வச்சுருக்கேன். இதெல்லாம் க்ளீன் பண்ணணும். ஸோ என்னோட ரைடிங் ஷூஸ், என் டேங்க் பேக், ஸோ ஃபுல்லாக தூசியாக இருக்குது. ஸோ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஏர் சீட். ஸோ நீ கார்டு நான் சொன்னேன் இல்லையா, ஜென்ரலாக நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஒய்ஃபோட தான் ரைட் பண்ணுவேன். ஸோ எங்ககிட்ட எல்லா கியர்ஸும் இருக்குது, எல்லா கியர்ஸுமே இருக்குது, 2 பேருக்குமே இருக்குது. நம்ம ரைட் பண்ணுற பெரிய விஷயம் இல்லை. வித் ஆல் ப்ரொடெக்ஷனோட ஆல் சேஃப்டி கியர்ஸோட ரைட் பண்ணோன்னா ரைட் இஸ் அ பியூட்டிஃபுல் திங். இப்போ பார்த்தீங்கன்னா we are going to see our gears. Show me. நான் இன்னும் ஓப்பன் பண்ணவே இல்லை. ஸோ we are going to see our gears. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃபோட சர்டிஃபிகேட்ஸ், கியர்ஸ் முன்னாடி. திஸ் இஸ் மை சேடில் பேக். ஸோ ரொம்ப நல்ல சேடில் பேக் இது. ஆக்சுவலி ஃப்ராக்மேன் சேடில் பேக் சூப்பராக இருக்கும். ஏன்னா நாங்கள் ஷிம்லா ட்ராவல் பண்ணும்போது லிட்டராக பார்த்தீங்கன்னா புயல் அப்போது நாங்கள் போகும்போது. ஸோ எங்களோட ட்ரெஸ்ஸில் இருந்து எதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் கூட நனையல. பிகாஸ் வாட்டர் ப்ரூஃப்னா ப்ராப்பர் வாட்டர் ப்ரூஃப் அது. அண்ட் திஸ் இஸ் மை ரைடிங் கியர். ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ணணும். மை ரைடிங் கியர் இது பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃபோட ரைடிங் கியர். ஸோ 2 பேரும் பார்த்தீங்கன்னா பைக்கிங் பிரதர்ஹுட் ரைடிங் கியர் வச்சுருக்கோம். இது ஃப்ராக்மேனில் அந்த பேக். ஸோ சேடில் பேக்ஸ் இப்படி வரும், தனித்தனியாக வரும், பிவிசி சேடில் பேக்ஸ். ஐ ரேட் 8.5 அவுட் ஆஃப் 10. பிகாஸ் இதில் கூட சில சின்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது. மீன்ஸ் பின்னாடி நாட் போடுற இடம்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிஞ்சு வந்துடுச்சு. இஃப் நாட் அதுவும் வாட்டர் ப்ரூஃபோட ஒர்க் பார்த்திங்கன்னா 10%, சாரி, பின்னாடி வாட்டர் ப்ரூஃபோட ஒர்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா 10% கரெக்டாக பண்ணும். ஸோ 8.5 or 9 out of 10. ஸோ தீஸ் ஆர் மை ரைடிங் கியர்ஸ். ஓகே, ஸோ எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழுக்காக இருக்குது. இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணி ரைடுக்கு ரெடி பண்ணணும். இம்பார்ட்டண்ட்டாக இன்னொன்று எடுக்க விட்டுட்டேன். This is another important stuff which we are going to carry, and this is my top box. இது கூட பார்த்திங்கன்னா ஒரு நிஜமாகவே வர்த் ப்ராடக்ட். பிகாஸ் நான் லாஸ்ட் டைம் ஷிம்லா ட்ராவல் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி லிட்டரலாக புயல் இருந்தது. என்னோட கேமரா பேக் பார்த்திங்கன்னா 1% கூட நினைல. அண்ட் மை கேமரா வாஸ் சேஃப். எம்னா எக்ஸ்பிரஸ் ஹைவேல அட்லீஸ்ட் 110 அபவ் ஓட்டியிருப்பேன். மீன்ஸ் டு எக்ஸ்பீரியன்ஸ் தட் ரோட், பட் தட் இஸ் நாட் சேஃப். அப்போ கூட பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டாக பயந்த விஷயம் டாப் பாக்ஸ் தான். எந்த ப்ராப்ளமும் கொடுக்கல. ஸோ இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ப்ராடக்ட். ஷேட் SH46ன்னு சொல்லிட்டு 46 லிட்டர்ஸ் டாப் பாக்ஸ் அது. ஸோ இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிவிட்டு ப்ராபப்ளி இதெல்லாம் நான் எப்படி ட்ரான்ஸ்போர்ட் பண்ண போகிறேன். ஏன்னா இங்கேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ரைடிங் கியர்ஸ் எல்லாம் போட்டுட்டு போகலாம். பட் நம்ம ஃப்ளைட்டில் போகும்போது இதெல்லாம் போட்டுட்டு போக முடியாது இல்லையா. ஸோ இதெல்லாம் அங்கே கொண்டு வரணும். ஃப்ளைட் டிக்கெட் பார்த்திங்கன்னா ஒரு per person பார்த்திங்கன்னா 15 kgs தான் அலவுட். அண்ட் there is another important rule பார்த்திங்கன்னா 1 piece பேக் தான் இருக்கணுமா. சேடில் பேக், அதுக்கப்புறமா ஒரு டாப் பாக்ஸ், இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா லக்கேஜில் போட்டுருவோம். ரைடிங் கியர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே அக்கம்பனி பண்ண முடியாது. ஸோ இதை எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ண போகிறேன் இதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா ப்ளீஸ் ஸ்டே டியூன் டு தி வீடியோ. ட்ராவலுக்காக இன்னும் நிறையா பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லடாக் ட்ரிப்புக்காக இன்னும் நிறையா பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்,
வண்டியில் இன்னும் சின்ன ஃபைன் டியூன் ஒர்க் தான் இருக்குது. ஸோ பெருசாக சர்வீஸ் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. வண்டி என்ன ஃபைன் டியூன் பண்ண போகிறோம், பைக் எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ண போகிறோம், இந்த எல்லா வீடியோவும் பார்க்கணுன்னா ப்ளீஸ் ஸ்டே டியூன். எல்லா எபிசோடுமே பாருங்கள். Other important information, this channel is not only about travel vlogs, நம்ம fitness related videos, என்னோட fat to fit நிறைய other contents post பண்ணிட்டு இருக்கோம். So check out all my videos. I am SR, a musician. So music related contents, we are going to do a lot of music albums. ஏன்னா இந்த சேனல் ஆரம்பிச்சதுக்கான ரீசனே பார்த்தீங்கன்னா என்னோட மியூசிக் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறதுக்காக தான். ஏற்கனவே முதல் முறைன்னு சொல்லிட்டு ஒரு லிரிக்கல் வீடியோ கூட ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், அதையும் பாருங்கள். எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் do not forget to like, share, subscribe to SR Sound Vlogs. Be happy, keep smiling and stay tuned to SR Sound Vlogs. Bye.